நாம் அந்த நிறைவினை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடியது என்பதை நாம் அறிவோம். இந்த 4.5 ஆண்டுகள் கடந்து 5 ஆண்டு நிறைவை நோக்கி செல்லக்கூடிய ஆட்சி பொறுப்பின் காலத்தில் தமிழ்நாட்டை இந்திய அளவில் ஒரு முன்னணி மாநிலமாக அனைவரையும் உள்ளடக்கி எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அந்த லட்சிய வரிகளுக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 7/5/2021 ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 7/5/2021 ஆண்டு பொறுப்பேற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ 17 லட்சம் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கொரோனாவினுடைய அந்த தொற்றினுடைய முதல் அலை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ 8.59 லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்ற அந்த காலத்தில் அது 2 மடங்காக ஏறத்தாழ 17 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது. அன்றைய தினம் சுவாசிப்பதற்கு கூட ஆக்சிஜன் உயிர் வழி இல்லாத நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 150 KLD ஆக்சிஜன் தேவை என்று சொன்னால் அன்றைய தினம் 650 KLD ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவிற்கு ஆக்சிஜன் தேவை உயர்ந்திருந்தது. எனவே அந்த சூழ்நிலையிலே கூட ஒரு பார் ரூம் அமைத்து எல்லோருக்கும் உயிர் வழியை பிராணவாயுவை ஆக்சிஜன் அளிக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொரோனா பெருந்தொற்றை சமாளித்து போர்க்கால அடிப்படையில் திராவிட மாடல் அரசு அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா பெருந்தொற்றினுடைய நெருக்கடிகள் இருந்தபோது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய நிதி நெருக்கடியும் கடுமையான அளவிலே இருந்தது. நிதி பற்றாக்குறையை பொறுத்த மட்டிலே 4.91% வருவாய் பற்றாக்குறை என்பது 3.49 விழுக்காடாகவும் அன்றைக்கு இருந்தது. மாநிலத்தினுடைய உள்நாட்டு வருவாய் வளர்ச்சி 0.07 என்கின்ற பெர்சன்டேஜில் அந்த விழுக்காட்டிலே இந்த அரசு பொறுப்பேற்ற போது அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மாநிலத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள் புயல் போன்றவற்றினால் நம்முடைய மாநிலம் பாதிக்கக்கூடிய நிலையும் இன்னல்களும் ஏற்பட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஓராண்டு முழுவதும் இயற்கை சீற்றங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் செலவழித்து பார்த்தால் 3.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 சென்னையை உலுக்கி போட்டிருக்கக்கூடிய மிக்ஜாம் புயல், தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியை மையமாக வைத்து வந்த வெள்ளப்பெருக்கு, தொடர்ந்து 2024 விழுப்புரம் கடலூர் போன்றக்கூடிய மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள், இவற்றையெல்லாம் இந்த அரசு மிக சிறப்பான முறையில் எதிர்கொண்டு அதே சமயத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலே கூட இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கழக அரசு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதையெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினை நாங்கள் துவக்கத்திலே கொடுத்திருந்தோம். ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையினை வைத்து அவற்றையெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களாக உருவாக்கி அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தொலைநோக்கு திட்டங்களிலே எவை இப்போது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் எத்தனை, அந்த திட்டங்களிலே எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை திட்டங்கள் அரசினுடைய பரிசீலனையிலே இருக்கிறது, எத்தனை திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நிலுவையிலே இருக்கிறது, எத்தகைய திட்டங்கள் இப்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு
சிறு விளக்கத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக குறிப்பிட்ட சில துறைகள், பல்வேறு துறைகள் அரசினுடைய சார்பாக இருந்தாலும் முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்களிடத்தில் எடுத்துக் கூறுவதற்கு விரும்புகிறோம். பொதுவாக அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி, ஜிஎஸ்டிபி என்று நாம் ஆங்கிலத்தில் அளிக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி 0.7% இருந்தது. 2024-25 ஆண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியை முதன்முறையாக நாம் பெற்று 11.19% நாம் வளர்ந்திருக்கிறோம். புழக்கத்தில் 0.7 என்கின்ற விதத்தில் இருந்தது. இப்போது 11.19 என்கின்ற இலக்கத்தை நாம் தொற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சி என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதேபோல் நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் 2020-21 ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது 3.49% இருந்த வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட், இப்போது 1.17 என்கிற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட், ஆட்சி பொறுப்பேற்ற 2021 4.91% இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது 3% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு இயற்கை இடர்பாடுகள், ஒன்றிய அரசிலிருந்து தேவையான போதிய நிதி வராத சூழ்நிலை, இவற்றுக்கிடையிலே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே பல்வேறு துறைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், இவற்றின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதேபோல் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறியீடுகளிலே நாம் பாராட்டத்தக்க முன்னேற்றங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில் வளர்ச்சியிலே 2021 46,889 தொழிற்சாலைகளாக இருந்தது. 24-25 கடந்த ஆண்டு 52,614 தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 10.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதன் வாயிலாக ஏறத்தாழ 32.23 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சிப்காட் தொழிற்சாலைகள் 30 தொழிற்சாலைகள், அதேபோல் நியோ டைடல் பார்க் என்பவை 16 நியோ டைடல் பார்க்குகள், 3 முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் 2021 ஆண்டில் $26.15 பில்லியன் ஏற்றுமதி அளவாக இருந்தது. 24-25 ஆண்டு அது 2 மடங்காக உயர்ந்து 52.07% பில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த வேலைவாய்ப்புகளின் மூலமாக நாம் பல்வேறு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். ஏறத்தாழ 1,08,111 இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வாணையங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு 84 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏறத்தாழ 3,28,000க்கு மேற்பட்டவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் பல தொழிற்சாலைகளிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே பல்வேறு குறியீடுகளினுடைய அடிப்படையிலும் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதுல சமூக வளர்ச்சி குறியீடுகள் எஸ்டிஜி, அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஜி வளர்ச்சியில் நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல் ஏற்றுமதியில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் அதிலே நாம் இன்றைக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்
ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு, அதிலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தோல் ஜவுளி பொருட்கள் இடத்திலே நாம் முதலிடத்திலே இருக்கிறோம். அதே மாதிரி காலணி மற்றும் தோல்பொருள் உற்பத்தியிலே இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியிலே நம்ம 38% நம்மளுடைய ஸ்டேக் அதில் இருக்கிறது. பெண் காவல் அதிகாரிகளுடைய விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் கார்டுகளை சைட்ஸ் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்று துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னணி மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டிலே நாம் இருந்திருக்கிறோம். கல்வித்துறையை பற்றி நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளியில் படிக்கக்கூடிய 20.59 லட்சம் பேர் மாணவர்கள் இதனாலே பயன்பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக மாணவர்களுடைய வருகை எண்ணிக்கை ஏறத்தாழ 9.21% உயர்ந்திருக்கிறது. அதேமாதிரி நேரத்திற்கு அவர்கள் வரக்கூடிய அந்த வருகை சதவீதம் என்பது மாணவர்கள் சரியான நேரத்துக்கு வருவது 98% இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக இது போன்ற திட்டங்கள், அதே போல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்களின் வாயிலாக அதிக அளவிலே இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வி பயிலக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நான் முதல்வன் திறன் பெற்ற பல மாணவர்களை இன்றைக்கு அது உருவாக்கி வந்திருக்கிறது. விடியல் பயணம், மகளிர் நலனுக்காக வந்திருக்கக்கூடிய பயணத்தில் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 65 லட்சம் பேர் சராசரியாக அவர்கள் அதில் பயன்படுகிறார்கள். அதில் ஏற்கனவே நாங்கள் பல முறை சொல்லியிருப்பதைப் போல ஒரு மாதத்திற்கு 888 ரூபாய் ஒவ்வொருவரும் அதில் சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,14,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். தோழி விடுதிகள், முத்திரை திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதேபோல் அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கம், கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய கண்ணாடிகளை பாலம், அதேபோல் நம்முடைய MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி, கீழடி அருங்காட்சியகம், இப்போது பொருணையிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம் என்று பல திட்டங்கள். இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நடுவே நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியினுடைய தனி வளர்ச்சி திட்டம் ஏறத்தாழ 6,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 235 பணிகள் இன்றைக்கு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஊரக நகர்ப்புற கட்டமைப்புகள் மிகச்சிறந்த அளவிலே சாலைகள், பாலங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 86 புதிய குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 1,851 புதிய பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 45,000 கிலோமீட்டர் ஏறத்தாழைக்கு புதிய சாலைகள் உருவாக்கியிருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லத்திலே 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வந்திருக்கிறது. போக்குவரத்தை பொறுத்த மட்டிலே 3,727 புதிய பேருந்துகள் வாங்கியிருக்கிறோம். 2,250 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்நியிலே கோயில் பராமரிப்பு பணிகள் ஏறத்தாழ 7,439 ஏக்கர் நிலங்கள், 1,532 கிரவுண்ட் காலிமனைகள், 253 கிரவுண்ட் கட்டடங்கள் போன்றவை அறநிலையத்துறையின் சார்பாக மீட்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ 7,658 கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் என்று அழைக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் 2,820 திருக்கோயில்களிலே இது நடந்திருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இதை பொறுத்த மட்டும் 44வது செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது. சிறு விளையாட்டு அரங்குகள் இந்த 4 ஆண்டுகளிலே 76 சிறு விளையாட்டு அரங்குகள் முதலமைச்சருடைய பெயராலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 4,600 பேருக்கு விளையாட்டுகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 12,618 கிராமங்களுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விளிம்பு நிலை மக்களுக்காக நிறைய திட்டங்கள், ஆதி திராவிட பழங்குடியினருக்கான மாநில ஆணையம், புல்குடி மேம்பாட்டு திட்டம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், திருநங்கைகளுக்கான வாழ்வாதார திட்டங்கள், சிறுபான்மையினர் நலன் என்று பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் உழவர் நலன், மீனவர் நலன் மற்றும் பால்வளத்திற்கான பல்வேறு பணிகளையும் நாம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இது சொன்ன திட்டங்களை தவிர சொல்லாத பல திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மக்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள், உங்கள் தொகுதி முதலமைச்சர், உங்கள் ஊரில் உங்களை தேடி, நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள்
மிக சிறப்பான வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த முன்னுரையின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் என்னென்ன மாதிரி வந்திருக்கிறது என்பதை இப்போது விளக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தம்பி சிவசங்கர், மரியாதைக்குரிய அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் ஆகியோரும் உங்களுக்கு உரிய விளக்கங்களை அது குறித்து அளிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம போகலாம். தண்ணி அந்த தேர்தல் வாக்குறுதியிலே நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல 24/6/2021 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் செயலாக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு இவை அனைத்தும் தொலைநோக்கு திட்டங்களாக அரசின் சார்பிலே மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 505 திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது, மிக பெரும்பான்மையான திட்டங்கள். அதே போல் அரசினுடைய பரிசீலனையில் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள், அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள். ஆக மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை, நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை, இப்போது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கக்கூடிய ஆகிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் என்று சொன்னால் 404 திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது. இது அன்னியிலே ஒன்றிய அரசிடத்தில் நாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் 37 திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் 64 திட்டங்கள் இருக்கிறது. இந்த தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலே, சில துறைகளிலே நாங்கள் உங்களுடைய கீழ்கண்ட இங்கே கொடுத்திருக்கக்கூடிய சில துறைகளிலே தொலைநோக்கு திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அது ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் என்று ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 11 துறைகள் அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது குறித்த விவரங்களை உங்களிடத்திலே நாங்கள் வைக்க இருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல திட்டங்களை பொறுத்த மட்டிலே ஆணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கவை தொடக்கத்திலே சொன்னதைப் போல 7 திட்டங்களுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. பரிசீலனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று இது எதுவுமில்லை. ஆக 7 திட்டங்கள் அது இப்போது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது, நடைமுறையிலே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசிடத்திலே இது குறித்து இருக்கக்கூடிய திட்டம் 1. ஆக அந்த திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 8 திட்டங்களிலே 7 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது. ஒரு திட்டம் ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கிறது. இந்த திட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை நாங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி மாணவர் மாலைக்கு வழங்கப்படக்கூடிய வருடாந்திர கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த கல்வி உதவித்தொகை இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாணவர் விடுதிகளுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுப்போம், உணவு கட்டணத்தை உயர்த்தி வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு 45 கோடி ரூபாய் அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த உணவு கட்டணம் 1000 1400 பள்ளி மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கு 1100 1500 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக நடைபெறப்படக்கூடிய ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சிறப்பு ஒரு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பலரும் தொடர்ந்து நம்மிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதற்கான தனியான அந்த மேம்பாட்டு செயல் திட்டம் தமிழ்நாட்டு அரசினுடைய சட்டம் 2024 அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய மாநில மன்றம் ஒன்றும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆங்காங்கே மாவட்டங்களிலே கண்காணிப்பு குழுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களும் ஆதி திராவிடர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா தலைமை அமைந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதை ஒட்டி நாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அது
முறையான வலியுறுத்தல் நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து வேளாண்மை உழவர் நலத்துறை, இந்த துறையிலே 40 திட்டங்கள், அதில் பார்த்திங்கன்னா 35 திட்டங்களுக்கு இப்போது நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. மொத்தம் 37 திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது ஒரு திட்டம் இப்போது நிலுவையில் இருக்கிறது. நடவடிக்கைக்கு தற்போது எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் 2 திட்டங்கள் அதில் இருக்கிறது. குறிப்பாக வேளாண்மைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தோம். 2021ஆம் ஆண்டிலிருந்து வேளாண்மைக்கென்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த வேளாண்மை தனியே ஒரு பிரிவு உருவாக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். இப்போது மாநில, மாவட்ட, வட்டார அளவிலே இயற்கை வேளாண்மைக்கென்று தனியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் அறிவியல் அறிஞர் நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் மையம் தொடங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அந்த மையம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே 18/4/2022 அன்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூரிலே தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தோம். அங்கே தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 18/4/2022 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்போ பரிசீலனையில் இருக்கக்கூடிய சில தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துக்கொண்டால், வேலூர் மாவட்டத்திலே காவலூரிலே மூடப்பட்டிருக்கக்கூடிய மூலிகை பண்ணையை மீண்டும் திறக்கப்பட்டு செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். இந்த 24-25ஆம் ஆண்டில் ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக 40 லட்சம் மதிப்பீட்டில் மூலிகை பண்ணை இங்கே அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் 34. அதில் ஆணை வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டவை, பணிகள் நடைபெற்று வரவை 28, அரசின் பரிசீலனையில் இருப்பது 1, ஆக மொத்தம் 29 திட்டங்கள். ஒன்றிய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது 2 திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.